ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் இல்லையா, அதுலேயே நிறைய ரொம்ப பெரிய வீடியோவாக போச்சு. ஸோ அதை நிறைய கட் பண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ 2 டேஸோட வீடியோவும் ஒரே வீடியோவில் ஆட் பண்ணான்னு பார்த்தா அது ரொம்ப பெருசாக போச்சு. அதனால தான் இது செகண்ட் வீடியோவாக போடுறேன். லன்ச் சாப்பிட்டு முடிக்கவே 4 to 4:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹோட்டலுக்கே வந்தோம். ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் ரூம். அது கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட் இருக்கும். ஃபேமிலி எல்லாமே ஒன்றா தான் தங்க போகிறோன்னு நினச்சிட்டு வந்தால் எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே வந்த பிறகு பயங்கர ரிலீஃப்ங்க. சத்தமே இல்லாமல் காமாக, அவ்வளோ வெயிலில் அவ்வளோ ஹீட்டில் சுற்றிட்டு வந்ததுக்கு அவ்வளோ ஒரு காமாக அந்த பிளேஸ் பார்த்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரூம்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. பட் துஷி, அவங்க அப்பா, அவங்க எல்லாமே, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு ஆட்டம் போட்டு, துஷி பாருங்கள் என்னம்மா ஆட்டம் போடுது. அவங்க பாட்டி ஜுரம் வந்துட போகுதுன்னு சொல்லி மேலே ஏற்ற சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த மேடம் அடங்கவே இல்லை. கீழே போய் நான் தண்ணியில் போகணுன்னு கத்திகிட்டே இருந்தாலாம். ஜெய் மேலே சொல்லிகிட்டே இருந்தார். தண்ணியில் அவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. அதுக்கு எல்லாம் வச்சு செய்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு கோல்டு பிடிச்சிச்சு. ஆக்சுவலி நான் ஸ்விம்மிங் பூல் போகவே இல்லை. துஷி தண்ணியில் விளையாடுறத நான் இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன். நான் நேரில் போய் பார்க்கவே கிடையாது. ஏன்னா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செட்டில் ஆகும்போது அவங்க ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஆட்டம் போட்டு வந்துட்டாங்க மேலே. ஸோ ஸ்விம்மிங் பூல்லேருந்து மறுபடியும் ரூமில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ஒரு 7:30 நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ஏர்லியாக போகலாம் தான் நினச்சோம். பட் எல்லாருமே பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். ட்ராவல் ப்ளஸ் அந்த சுற்றுனது. நைட்டில் அந்த பீச் வியூ தான் பார்க்க முடியல தவிர மற்றபடி அந்த நைட் ஃபுட்டு, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்துட்டே போகிறது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. துஷியை பாருங்கள், அவங்க அப்பா கையில் தூக்குறது பதிலாக ஆக்சுவலி நான் பேபி கேரியர் எடுத்து வரேன்னு சொன்னேன். அவங்க அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அதுக்காக ஜெய் ஃபுல்லாக துஷியை இந்த ஹோல் ட்ரிப்பில் அவர் மட்டுமே தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தார். பேபி கேரியர் இருந்தால் நான் தூக்கிட்டு இருப்பேன். எனக்கு அது வெயிட்டாக தெரிஞ்சிருக்காது. அவங்க அப்பா கழுத்து மேலே கையிலன்னு சொல்லிட்டு அவரே தான் வச்சு சுற்றிட்டு இருந்தார் துஷியை. கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hour கிட்ட அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அந்த பீச் நல்ல பெரிய பெரிய அலையெல்லாம் வரதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பீச்சுக்கிட்ட நல்லா காற்று வரும், ஸ்வெட் ஆகுதுன்னு பார்த்தா அங்கே தான் பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு. ஆக்சுவலி நாங்கள் போன டைமிங் ரொம்ப தப்பான டைமிங். அங்கே குளிர் டைமில் போயிருக்கணும். நாங்கள் சம்மர் டைமில் போனதால் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு இந்த ஹோல் ட்ரிப்பு எனக்கு அதுவும் எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். நல்ல ஃபோட்டோஸு வீடியோஸ்ன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துஷிக்கு ஒரு 2-3 டாய்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல தூக்கத்தை போட்டுட்டு மார்னிங் ஒரு 8 o'clock எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு, கேரளா ஃபுட்டு, இட்லி, பொங்கல், வடை, ஆலு பரோட்டா, அந்த மாதிரி நிறைய இருந்தது. சட்னிஸே நிறைய வெரைட்டிஸு. அதுக்கப்புறம் சேமியா புட்டு, ராகி புட்டு அதெல்லாம் இருந்தது. கேக்ஸு, ஜூஸு, காஃபி, மசால் தோசை, கீ ரோஸ்ட், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது ஃப்ரெஞ்ச் ஃபுட் தான். ப்ரெட்டில் ஜாம் போட்டு அதுக்கப்புறம் சாசேஜு, கொஞ்சம் கெலாக்ஸு, ஜூஸு, மேங்கோ மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணேன் எல்லாமே. ஓகே, நல்லா தான் இருந்தது. பட் நமக்கு எப்போவுமே அந்த பொங்கல், இட்லி, சாம்பார், சட்னின்னு சாப்பிட்டதுனே எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். பட் நான் அதை வேஸ்ட் பண்ணல. பொங்கல் வடை, இட்லிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எடுத்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் ஐட்டம்ஸும் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு என்னமோ அந்த கேக் அந்த கேக் மட்டும் என்னமோ எக் ஸ்மெல் அப்படியே வந்தது. அதனால் அதை மட்டும் நான் தொடவே இல்லை. மற்றபடி மற்ற எல்லா ஐட்டம்ஸும் மோஸ்ட்லி சாப்பிட்டுட்டேன், வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. இட்லி, பொங்கல் ஆஸ் யூஷுவல் எல்லாமே நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜூஸ் குடிக்கிறதுலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். அது நம்ம என்ன காஃபி தான் குடிப்போம் சாப்பிட்டுட்டு. பட் எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு அந்த கடலைக்கறி மட்டும் கொஞ்சம் என்னமோ எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த புட்டு அண்ட் கடலைக்கறி அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக கொடுத்துருந்தாங்க.
என்னமோ எனக்கு வந்து ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காகவே இருந்தது. இந்த ஆலு பராத்தாக்கெலாம் வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லை. நான் சட்னியோடலாம் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் நம்ம ஊரில் சாப்பிட்றதாங்க நம்மளோட ஃபுட் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்டா தான் அது சூப்பராக இருக்கும். வேறு எந்த இடத்துல போய் சாப்பிட்டாலும் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களாம் ட்ரை தான் பண்ணுவாங்க. பட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக தர முடியாது அவங்களால. பட் நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க, ஒரு கையேந்தி பவனில் சாப்பிட்டா கூட அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லினா அவ்வளோதான் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து எனக்கு வந்து அந்த ஃபீல் வரல. அந்த ஃபீல் மட்டும் தான் வரல. மற்றபடி ஓகே, நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இருந்தது. ஆக்சுவலி இந்த பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, ரூமுக்கு போயிட்டு 11:00 வந்து வேக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. 9:30 கிட்ட ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருக்க லாபியில் உட்காந்துருந்தோம். லாபியில் வந்து எல்லோரும் சாப்பிட்டு வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவே ஒரு 10:15 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு வெக்கேட் பண்ணிவிடுங்க, எல்லாம் ரெடி ஆகிடுங்க, வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து போயிட்டு படுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும் போது போயிட்டு வெக்கேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா திங்ஸும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 11:00 நாங்கள் கிளம்பிட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து போயிட்டு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனோம். அங்கேருந்து விநாயகர் கோயில் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 இடம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து ஆக்சுவலி வந்து சரியான வெயில், சரியான வெக்கை, நிற்க முடியல வெளியே. அந்த மாதிரி ஒரு வெக்கையில் இருந்ததால் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கேயும் நிற்க வேணாம், வீட்டுக்கு போயிடலாம், ரொம்ப வெயிலாக இருக்குது, எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமு. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து நுங்கு, பலாப்பழம்லாம் வந்து நாங்கள் 4-5 பலாப்பழம் வாங்கிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் மாம்பழம் கடத்தில் கிளிமுக்கு மாங்காய் தான் ஜெய்க்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கினோம். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. போகிற வழியில் வீடியோ எடுக்க கூட தெம்பில்லைங்க, அவ்வளோ டயர்டாகிடுச்சு காரில் ட்ராவல் பண்ணி. வீட்டுக்கு போய் நல்லா தூக்கம் போட்டோம்.